அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. தீபம் அறக்கட்டளை நிறைய ஆக்டிவிட்டீஸ் அதாவது செயல்படுத்திகிட்டு இருக்கோம். சமூகத்துக்கு இந்த மக்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதை டைம் டேபிள் போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு பாலகிருஷ்ண ஐயா தலைமை தாங்கி எப்படி பண்ணணும் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதில் பல விஷயங்கள் இருக்குது. இது இறுதி கட்டத்தில் அதை எல்லாம் நாங்கள் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்னா, இப்போ சமீபமாக ஒரு 5 days முன்னாடி திருவாசகம் எழுதுகிறத பார்த்தேன். அதுக்கு பாராட்டு சான்றிதழ் கொடுத்த என்னுடைய குருநாதர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு. என்னன்னாரு, அகவல் பாராயணத்தை எழுதுனேன்னு. ஆனால் நான் அங்கே எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளோ மக்களும் அகவல் பாராயணம் இப்போ நோட்டில் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அது நம்மளுடைய தீபம் அறக்கட்டளையில் 25 வருஷமாக பணியாற்றிகிட்டு இருக்கிற நம்மளுடைய அன்னபூர்ணி அவருடைய துணைவியார் இன்றைக்கி எழுதி முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அவங்க கணவன் மனை இருவரையும் எப்போதுமே நாங்கள் இது வரைக்கும் பாராட்டுன்னு நினைப்போம். இவர் ஓடிடுவார், இல்லைனா அவங்க இருப்பாங்க. இன்றைக்கி அவங்க 2 பேரையுமே கொண்டு வந்திருக்கோம். அவர்களை பாராட்டுறதுல ரொம்ப தீபம் அறக்கட்டளை பெருமை அடைகிறது. அந்த இதை இன்றைக்கி ஈவினிங் எழுதி முடித்து நம்மகிட்ட கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சிட்ருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய செயல். அதாவது இதில் நான் எல்லா இடத்துலேருந்து இதில் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, தூத்துக்குடியில் ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலில் 250 குழந்தைங்க எழுதுகிறாங்கன்னு HM சொல்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு ஒரு லெட்டர் அனுப்புங்கன்னு 1 ஹவரில் லெட்டர் அனுப்பிட்டாங்க. 250 குழந்தைகளை நாங்கள் எழுத வைக்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா, எழுதுகிறவங்க எழுதிக்கிட்டு இருக்கும்போது எங்களால் ஏந்திரிக்கவே முடியல. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அதுதான் வள்ளலாருடைய அகவல் பாராயணத்தினுடைய சிறப்பிலும் சிறப்பு.